ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி, யூஜி டிஆர்பி தேர்வு, டிஆர்பி ப்ரெஸ் நியூஸ், காமன் டெட் விசஸ் ஸ்பெஷல் டெட் யார் எழுத முடியும் யூஜி டிஆர்பி தேர்வு அப்படிங்கிற அந்த தகவல் மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது. அது என்னங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்வு டிஆர்பியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி தேர்வு தான் நடக்கவிருக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து யூஜி டிஆர்பி தான் டிஆர்பியில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போது அந்த யூஜி டிஆர்பி தேர்வை யாரெல்லாம் எழுத முடியும்? கூடிய விரைவில் டிஆர்பி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு அப்புறம் ப்ரெஸ் நியூஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட போகிறாங்கங்கிற தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த யூஜி டிஆர்பியில் இப்போ யாரெல்லாம் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றியும் தெளிவாக நான் சொல்லிடுறேன். யூஜி டிஆர்பி பொறுத்த வரைக்கும் எப்படியும் இந்த மாதம் இறுதிக்குள்ளே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. சரிங்களா? இந்த மாதம் கடைசிக்குள்ளே யூஜி டிஆர்பியினுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளால் படிக்க முடியாது. அதனால் இப்போவே அதுக்கு படிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து முக்கிய படித்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த யூஜி டிஆர்பி தேர்வு எழுதுறதுக்கு யார் எழுதலாம்? காமன் டெட் எழுதுனா எழுதலாமா? ஸ்பெஷல் டெட் எழுதுனா எழுதலாமா? காமன் டெட்டில் பாஸ் மார்க் எவ்வளவு, ஸ்பெஷல் டெட்டில் பாஸ் மார்க் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஆசிரியர்கள் மத்தியில் இருக்குது. தொடர்ந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். காமன் டெட் பொறுத்த வரைக்கும் பாஸ் மதிப்பெண்களை தற்போது குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 60 மார்க்காக அனைவருக்கும் குறைக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் 60 மார்க் அனைவருக்கும் இல்லை. கேட்டகரி வைஸ் பிரித்து தான் வச்சுருக்கிறாங்க. இடஒதுக்கீடு முறையை ஃபாலோ பண்ணி தான் இப்போ வரைக்கும் அந்த பாஸ் மதிப்பெண் இருக்குது. ஆனால் 60 எல்லாருக்கும் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. பெண்டிங்கில் இருக்குது கேஸு. ஆனால் ஸ்பெஷல் டெட்டு, சிறப்பு டெட் தகுதி தேர்வு, ஓகேவா, அது எழுதின ஆசிரியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அது விசாரணைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அவங்க இருக்கிறது 55 மார்க்கு. சரிங்களா? இப்போது நிறைய பேர் தனியார் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களாக பணிபுரிந்து கொண்டே இந்த ஸ்பெஷல் டெட் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண் 55ஆகவும் காமன் டெட் எழுதுனவங்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண் 60ஆகவும் இருந்தால் இந்த ஸ்பெஷல் டெட் எழுதின டீச்சர் யூஜி டிஆர்பி தேர்வு எழுத முடியாது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. அதனால் மிகப்பெரிய ஒரு குழப்பம் நீடிக்குது. ஆனால் இந்த காமன் டெட் எழுதுனாங்க இல்லையா, அவங்க எழுதிக்கலாம். ஸ்பெஷல் டெட் எழுதுனவங்க அவங்களோட வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த ஸ்பெஷல் டெட் எழுதுகிறாங்க. அவங்க மறுபடியும் காமன் டெட் எழுதணும். காமன் டெட் எழுதி பாஸ் பண்ணால் தான் யூஜி டிஆர்பி வந்து எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. ஒருவேளை தேர்ச்சி மதிப்பெண் வேறு வேறையாக இருந்ததுன்னா அனைவருக்கும் தேர்ச்சி மதிப்பெண் சமம்னு சொல்லிட்டு 60 மார்க் காமனாக பொதுவாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா இருவருமே எழுதிக்கலாம். ஸ்பெஷல் டெட் எழுதுனாங்க இல்லையா, அவங்களும் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிக்கலாம். காமன் டெட் எழுதுனாங்க இல்லையா, அவங்களும் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் கரண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளோ சார்? 55, 60 மதிப்பெண்களா? எவ்வளவு மதிப்பெண்கள் தான் தேர்ச்சி மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது வந்து தமிழக அரசின் கொள்கை முடிவை பொறுத்தது. தமிழக அரசு என்ன மாதிரியான கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது என்பதை வருகின்ற 24ஆம் தேதி தான் நீதிமன்றத்தில் தெரிவிக்க இருக்கிறது. ஆல்ரெடி போன மாதம் 24ஆம் தேதி கேட்டாங்க. எனக்கு டைம் தேவைப்படுதுன்னு சொல்லி டைம் வாங்கிட்டாங்க. இந்த மாதம் 24ஆம் தேதி கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் சொல்லி தான் ஆகணும். இல்லை இதுக்கும் ஏதாவது ரீசன் வச்சுருக்காங்களான்னு தெரில. ஆனால் கொள்கை முடிவெல்லாம் எடுக்கப்பட்டு விட்டதாக தான் ஆசிரியர்கள் தரப்பில் இருந்து செய்திகள் வந்து வந்திருக்கு. அதனால் அந்த கொள்கை முடிவை நீதிமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ண உடனேயே அடுத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். காமன் டெட்டுக்கும் ஸ்பெஷல் டெட்டுக்கும் ஒரே மாதிரியான மார்க்கா, வேறு மார்க்கா, யூஜி டிஆர்பி எழுத முடியுமா, எழுத முடியாதா, யார் எழுதலாம், யார் எழுதக்கூடாதுங்கிற மொத்த கம்ப்ளீட் டேட்டாவும் மொத்த தகவலும் நமக்கு தெரிய வந்துடும். சரிங்களா? ஓகே, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.